இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு தமிழக மக்கள் மீது ஒரு அநியாயமான மின்சார கட்டணத்தை விதிப்பதற்கான ஒரு நடவடிக்கையை ஒழுங்குமுறை ஆணையம் முயற்சித்து கொண்டிருக்கிறது. அதில் நானும் எங்கள் அமைப்பைச் சேர்ந்த பெசாட் அமைப்பும் அடுத்த என்ஜினியர்ஸ் யூனியனும் சில வழக்குகளை தொடுத்திருக்கிறோம். அந்த வழக்குகளை தள்ளுபடி செய்திருக்கிறது ஒழுங்குமுறை ஆணையம். பிரச்சனை என்பது கொஞ்சம் சிக்கலாகிறது. மின்சார வாரியத்தினுடைய மின்சார கட்டணம் என்பது கொஞ்சம் சாதாரண மக்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த சிக்கல் நிறைந்ததாக இருப்பது ஒற்றிருந்தோடால் இந்த மின்சார கொள்முதலிலும் மற்ற விஷயங்களிலும் மிகப்பெரிய ஊழல் நடப்பதற்கு அடிப்படையாக இருக்கிறது. எல்லா மின்சார கொள்முதலும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் அனுமதிக்கப்பட்ட பிறகே கொள்முதல் செய்யப்பட வேண்டும். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் என்பது மாநில அரசுக்கு கீழே இருக்கிற அதிகாரம் உள்ள அமைப்பு இல்லை. இவை தனித்த அதிகாரம் படைத்த அமைப்பு. இவர்களை மாநில அரசு கூட ஏதும் செய்துவிட முடியாது. அவர்களுக்கு மின்சாரத்தை குறித்த அத்தனை கட்டணங்களை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் மாநில அரசு குறிக்க முடியாது. அப்படி அவர்கள் நிர்ணயித்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் மாநில அரசு மானியம் தர வேண்டுமே தவிர மாநில அரசு அந்த கட்டணத்தை குறைங்கள் என்று சொல்லி கூட இந்த ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது. ஆக அப்படிப்பட்ட தனித்த அதிகாரம் படைத்திருக்கக்கூடிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் அந்த அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மின்சார சட்டம் கொடுத்திருக்கிறது. ஆனால் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தன் தனித்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுவதும் பெருமளவிலே அவர்களுக்கு கொள்ளையடிப்பதற்கு உதவி செய்வதும் அதே நேரத்தில் அந்த கொள்ளை போவதென்ற பணத்தை சாதாரண மக்களிடமிருந்து அதிகமான மின்சார கட்டணத்தை விதிப்பதன் மூலம் வசூலித்து தருகின்ற ஒரு மோசமான நடவடிக்கையை இந்த ஒழுங்குமுறை ஆணையம் தொடர்ந்து கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இது கடந்த 2 ஊடக சந்திப்புகளில் நாங்கள் சொல்லி இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு தனித்த ஒரு செயல்பாடு அதை பற்றி குறிப்பிட்டு சொல்வதற்காக இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஊடகவியலாளர் இது சொல்லப்படுவது என்னவென்றால் தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படக்கூடிய மின்சாரம் என்பது 2 விலையை கொண்டிருக்கும். ஒன்று எரிபொருள் விலை, நிலக்கரி விலையை கொண்டிருக்கும். இரண்டாவது மூலதன கட்டணம் என்று சொல்லப்படும். மூலதன கட்டணத்தை அவர்கள் பிக்சட் காஸ்ட், நிலை கட்டணம் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு மூலதனம் போடுகிறார்களோ அந்த மூலதனத்தின் கட்டண பகுதியாக நாம் அந்த கொள்முதல் மின்சாரத்தில் வரும். இந்த கொள்முதல் தான் கிட்டத்தட்ட மின்சாரத்தின் விலையை எப்பொழுதுமே உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விலையாகும். 5 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மின்சாரத்தில் கிட்டத்தட்ட 2 ரூபாய் 30 பைசா வரைக்கும் இந்த தனித்த கொள்முதல் விலை, அதாவது மூலதன கட்டணமாக இருக்கும். இந்த மூலதன கட்டணம் என்பது எவ்வளவு மூலதனம் போட்டிருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த மூலதனத்தில் 22% வரை ஒவ்வொரு வருஷமும் கொடுப்போம். அதாவது இப்போ ஒருத்தர் ஒரு 5000 கோடி போட்டிருக்காருன்னு சொன்னால் 4.5 வருஷத்துலேயே அவருக்கு அந்த மொத்த 5000 கோடியும் மூலதன கட்டணமாக போயிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு யூனிட்டு கூட நீங்கள் மின்சாரம் வாங்கலைன்னாலும் இந்த மூலதன கட்டணத்தை மின்சார வாரியம் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆக மின்சார கொள்முதலை சார்ந்ததல்ல மூலதன கட்டணம். மூலதன கட்டணம் என்பது ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டுட்டா அந்த மூலதன கட்டணம் வந்துடும். 5 வருஷம் உற்பத்தியே பண்ணலைன்னா கூட அவன் எவ்வளவு கேபிட்டல் போட்டானோ எவ்வளவு மூலதனம் போட்டானோ அந்த மூலதனம் பூரா அவனுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். ஆக அந்த மாதிரியான ஒரு மோசமான வடிவம் தான் இந்த மின்சார கொள்முதலில் இருக்கிறது. ஆக மூலதனம் என்பது ஒரு மின்சார நிலையம் அமைப்பதற்கே 6 ஆண்டுகள் அல்லது 7 ஆண்டுகள் ஆகிறது. வட சென்னையில் இருக்கக்கூடிய மின்சார நிலையம் அமைக்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஆக 10 ஆண்டுகளில் அவர் போடக்கூடிய ஒரு மூலதனத்தை 4.5 ஆண்டுகளிலேயே நாம் மின்சார கட்டணமாக திருப்பி செலுத்துகிறோம். இதனால் தான் மின்சார வாரியம் மிகப்பெரிய கடனில் மூழ்வதற்கு அடிப்படையில் காரணமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு மூலதன கட்டணத்தை பற்றிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு ஒழுங்குமுறை ஆணையத்துடன் கைகோர்த்து கொண்டு மிக பெரிய அளவிலே
அந்த மூலதனத்தை உயர்த்துவதற்கு எல்லா சதி வேலையும் செய்கிறார்கள். மூலதன கட்டணம் எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு கொள்முதல் மின்சாரத்தின் விலை குறைவாக இருக்கும். எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அது கொள்ளை லாபமாக போடாத மூலதனத்தையும் சேர்த்து சொல்வார்களே. ஆனால் 3000 கோடி ரூபாய் போட்டுட்டு 5000 கோடிக்கு நான் போட்டிருக்கேன்னு ஒப்புதல் வாங்கிட்டாங்கன்னா அவங்க கூடுதல் 5 வருஷத்துக்குள்ளேயே கூடுதலாக 2000 கோடி கிடைக்கும். போட்ட மூலதனத்தை விட 2000 கோடி கூட கிடைச்சிடும். இதுதான் மூலதன கட்டணத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு. அது இந்த தனியார்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை தொடர்ந்து இந்த முறையில் மின்சார வாரியத்தினுடைய வருவாயை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த ஒழுங்குமுறை ஆணையம் துணை போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி என்பது எஸ்சிபிசி என்ற ஒரு நிறுவனம், இது தூத்துக்குடியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதான பெயர் என்னவென்றால் ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட். இந்த ஸ்பிக் எலக்ட்ரிக் பவர் கார்பரேஷன் லிமிடெட் தான் பின்னாடி பேரை மாற்றிக்கிட்டாங்க எஸ்சிபிசி பவர் லிமிடெட். இவங்க 1998 ஒப்பந்தம் போட்டாங்க. நாங்கள் 98 1534 கோடி ரூபாய் மூலதனத்தில் 500 மெகாவாட்டை போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை. வாங்கின நிலத்தை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு பணத்தை லீஸ் பணம் கட்டலை. 92 92 வரைக்கும் அவங்க எந்த செயல்பாடும் ஈடுபடலை. 2008-09 கடுமையான மின்வெட்டு இங்கே வந்தபோது ஆஹா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் மின்சார நிலையம் அமைக்கிறோன்னு ஒப்பந்தம் போட்டது 1998. நாங்கள் மறுபடியும் மின்சார நிலையம் அமைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தது 2009. 11 வருஷம் கழிச்சு அவங்க மறுபடியும் நாங்கள் போடுறோம்னு வந்தாங்க. 11 வருஷம் கழித்து வந்த பிறகு ஒழுங்குமுறை ஆணையம் அதெல்லாம் விசாரிச்சுட்டு 2012 அவங்களுக்கு நீங்கள் மின்சார நிலையம் அமைக்கலாம், ஆனால் உங்கள் மின்சாரத்தில் நீங்கள் ஏற்கனவே 12-13 வருஷம் டிலே பண்ணியிருக்கீங்க, இதனால் உயர்ந்திருக்கக்கூடிய மூலதன கட்டணத்தை நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் அப்படி சொல்லி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நீ என்னதான் செலவு பண்ணினாலும் 3514 கோடி ரூபாய் தான் மின்சார கட்டணத்திற்கான மூலதனமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று ஒழுங்குமுறை ஆணையம் 2015 உத்தரவாக இட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே ஒழுங்குமுறை ஆணையம், அன்றைக்கு இருந்த ஒழுங்குமுறை ஆணையம் இன்னொன்றையும் சொன்னது, நீங்கள் 42 மாதத்திற்குள்ளாக மின்சார நிலையம் அமைக்க வேண்டும். அப்படி அமைக்க தவறிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு மேலே வரக்கூடிய எந்த கட்டணத்தையும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக 3514 கோடி ரூபாய் என்பது கூட அவர்கள் சொல்லும் பொழுது இந்த காலதாமதத்தால் ஏற்பட்ட அந்த விளைவு, அந்த மூலதனம் உயர்வு என்பதில் ஒரு பகுதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த 2015 வந்த ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவு சொல்லுகிறது. அப்படியெல்லாம் இருந்தும் கூட 2015 அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த காலத்திலிருந்து இவங்க என்னைக்குள்ள மின்சார நிலையம் அமைச்சிருக்கணும், 2018 அக்டோபர் மாதத்துக்குள்ளே அமைச்சிருக்கணும். ஆனால் இதில் இருக்க 2018 வரைக்கும் அவங்க எந்த வேலையும் செய்யலை. 2015 42 மாதம் கொடுத்தாங்கன்னா 22 மாதம் நிலம் வாங்கிறதுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு நிலமே இல்லை. அதுக்கப்புறமா அந்த நிலத்தை வாங்கிறதுக்கான முயற்சியே எடுத்திருக்காங்க. 42 மாதத்தில் 22 மாதம் நிலம் வாங்கிறதுக்கான காலத்தையே ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நிலக்கரி ஒப்பந்தம் போடணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. நிலக்கரி ஒப்பந்தம் 2015 அவங்க போட்டிருக்கணும். 2000 ஒப்பந்தம் போட வேண்டிய ஒரு நிலக்கரி ஒப்பந்தத்தை அவங்க 2020 வரைக்குமே போடலாம். இத்தனை ஊழலையும் இவ்வளவு காலதாமதம் பண்ணாலும் ஒழுங்குமுறை ஆணையம் அவங்களுடைய எல்லா தப்பையும் எல்லா காலதாமதத்தையும் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இடர்பாடுகளையும் அத்தனையும் சேர்த்து ஒழுங்குமுறை ஆணையம் முதலீடு போட்டுட்டாங்க. அதனால் அவங்களை தடுத்து நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. 2021 இந்த நிலையம் 30/11/2021 துவங்கினாங்க. துவங்கும் போதே என்ன தெரியுமா, 2020 அதாவது 25
11/2011 ஐ மீன் 21 நம்ம தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களுக்கு இருக்கக்கூடிய பொல்யூஷன் கிளியரன்ஸை 30/11 இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னைக்கு 30 கிளியரன்ஸ் இல்லைன்னு முடியுதோ அந்த நாளைக்குள்ளே நாங்கள் மின்சார நிலையத்தை ஆரம்பிச்சிட்டோன்னு இவங்க ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு எழுதிட்டாங்க. அதையும் ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்றிடுச்சு. இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்ச பிறகு 3514 கோடியில் இவங்க 1155 கோடி ரூபா நாங்கள் செலவு பண்ண போகிறதில்லன்னு சொன்னதுனால 3249 கோடியாக அந்த மூலதன கட்டணத்தை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி SEPC நிறுவனமும் மின்சார வாரியமும் ஒப்பந்தம் போட்டுட்டாங்க. ஆக மூலதன கட்டணம் இப்பொழுது நிர்ணயித்த விலையை விட 155 கோடி குறைச்சலாம் 3249 கோடின்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய மூலதன கட்டணம் 79 மாதம் ஆனது. இப்போ மூலதன கட்டணம் எவ்வளோ கேட்குறாங்கன்னா 5118 கோடி ரூபா கேட்குறாங்க. 5118 கோடி ரூபாய் நாங்கள் செலவு பண்ணிட்டோம். ஆக மின்சார கட்டணத்தை அதுக்கு தகுந்த மாதிரி உசத்துங்கன்னு கேட்குறாங்க. இந்த 5118 கோடி ரூபாய்ங்கிறது எப்படி சொல்கிறாங்கன்னா, உண்மையான கணக்கு நாங்கள் என்னென்னலாம் செலவு பண்ணியிருக்கோமோ அந்த உண்மையான ட்ரூ அப் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ட்ரூ அப் ரிப்போர்ட்னா என்ன அர்த்தம்? உண்மையான கணக்கு, இந்த ரெக்கன்சில்டு அக்கௌண்ட்னு பேர். உண்மையான கணக்குன்னு சொல்லக்கூடிய இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1869 கோடி ரூபாய் கூட கேட்குறான். அவன் ஏற்கனவே அவங்களுக்கு சீலிங்காக ஃப்ரோஸ் பண்ணக்கூடிய சீலிங்காக வச்ச 3249 கோடிக்கு பதிலாக இவங்க 1869 கோடி ரூபாய் அதிகமாக கேட்குறாங்க. 1869 கோடியில் 1126 கோடி ரூபாய் 1869 கோடியில் 1126 கோடி ரூபாயை இந்த செலவழிக்கவே அது அவனே நாங்கள் சொல்லலை, அவனே சொல்கிறான். அது எப்படி உண்மையான கணக்காக இருக்க முடியும்? கூட கேட்கறதே 1800 கோடி ரூபா, அதில் செலவழிக்காத தொகையை 1100 கோடி ரூபா. 1100 கோடி ரூபா செலவழிக்காமல் இருக்கும்போது அது எப்படி உண்மையான கணக்காக இருக்க முடியும்? இந்த மனுவை ஒழுங்குமுறை ஆணையம் பார்த்த உடனே தூக்கி குப்பையில் போட்டிருக்கணும். ஆனால் ஒழுங்குமுறை ஆணையம் அப்படி செய்யலை. இது போல ஒரு மனு வந்ததுன்னா ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய முதல் கடமை மின்சார சட்டம் சொல்லுகிறது, மின்சார சட்டத்தின் பிரிவு 64 சொல்லுகிறது, மக்களுக்கு இந்த மனு முன்வைக்கப்பட வேண்டும், மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டும், மக்கள் கருத்துக்கு பதிலளிக்கப்பட வேண்டும், அந்த பதில் எல்லாவற்றையும் ஒழுங்குமுறை ஆணையம் பரிசீலிக்க வேண்டும், அதன் பிறகுதான் அந்த மனுவை அனுமதிப்பதா இல்லையா என்ற முடிவை ஒழுங்குமுறை ஆணையம் எடுக்க வேண்டும் என்று மின்சார சட்டம் சொல்லுகிறது. இவங்க என்ன செஞ்சாங்க? இவங்க செஞ்சிருக்கிற ஃப்ராடுக்கு துணை போனது இந்த ஒழுங்குமுறை ஆணையம். இது மக்கள் மத்தியில் வச்சா பெரிய பிரச்சனை வருங்கிறதுனால இவங்க மக்கள் மத்தியில் வைக்காமலே ரொம்ப ரகசியமாகவே இதை பற்றி இந்த மனு மீதான விசாரணையை நடத்திட்டாங்க. சாதாரணம் இல்லை, 2023 2025 இன்னைய வரைக்கும் விசாரணை 40 ஹியரிங் நடந்திருக்கு. 40 ஹியரிங் மக்களுக்கு இந்த மனுவை வைக்காமலேயே ஒழுங்குமுறை ஆணையம் முறைகேடாக ஒழுங்கில்லாத வழியில் இந்த மனு மீது விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி நடந்த எல்லா மனுக்களும் இது போன்ற டாரிஃப் மனுக்கள் அத்தனையும் மக்கள் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு புரியவதற்காக சொல்லுகிறேன். நமக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்கல்ல, சாதாரண ரீட்டைல் மின்சாரம், வீட்டுக்கான மின்சாரம், கடைகளுக்கான மின்சாரத்தில் உயர்த்துற மனு வந்தபோது மின்சார வாரியத்தின் மனுவை அரை பக்கத்துக்கு எல்லா பத்திரிகையிலும் வெளியிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒப்பீனியன்லாம் கேட்டு மின்சார வாரியம் பதில் சொன்ன பிறகுதான் ஒழுங்குமுறை ஆணையம் அதன் மேல் விசாரணை நடத்தியது. பப்ளிக் ஹியரிங் வச்சாங்க, பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க, நேரடியாக கேட்ட பிறகுதான் அது முடிவு பண்ணாங்க. ஆனால் SEPC நிறுவனத்தில் என்ன பிரச்சனைனா யாருக்குமே சொல்லலை, பத்திரிகையிலே வெளியிடலை, அவங்களா ரகசியமா இந்த மனு மீது விசாரணை நடத்திட்டு போயிட்டாங்க. நாங்கள் குறுக்கிட்டோம், நீங்கள் மக்கள் மத்தியில் இதை வைக்கலைன்னு சொல்லி நானும் என்ஜினியர்ஸ் யூனியனும் சேர்ந்து இந்த
ஒழுங்குமுறை ஆணையத்தில் ஒரு வழக்கை தொடுத்தோம். வழக்கை தொடுத்த உடனே நீங்கள் எல்லாம் குறுக்கிட முடியாது அப்படின்னு நீங்கள் மனுவை தள்ளிட்டு இப்போ அதாவது மே மாதத்தினுடைய கடைசியில் இந்த பப்ளிக் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன்னு சொல்கிறாங்க. முதல்லவே ஹியரிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்களுடைய கருத்தை கேட்க வேண்டிய இந்த ஒழுங்குமுறை ஆணையம் 40 ஹியரிங் முடிஞ்சு 2 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு மக்கள் மத்தியில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஒழுங்கா மக்கள் மத்தியில் வச்சாங்களான்னா அதுவும் வைக்கல. மக்கள் மத்தியில் வைக்கணும்னு சொன்னா அவங்க மனுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை ஒரு சுருக்கமான பகுதியாக வெளியிடணும்னு நாங்கள் சொல்லலை, ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லலை. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டம் சொல்லுகிறது. மின்சார சட்டம் 64 அப்ரிட்ஜ்டு ஃபார்ம் ஆஃப் பெட்டிஷன் காப்பி ஷுட் பி சப்மிட்டட் டு தி பப்ளிக். அதைத்தான் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க.